சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், நீ என்ன வேணாலும் காரணம் சொல்லு, எதுவும் என்னால ஒத்துக்க முடியாது. பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறது தப்பு தான். சரி விடு, நீ சொல்லிட்டல, இனிமே அவளை அடிக்க மாட்டேன், அவளை மன்னிச்சு விட்டுறேன். அது சரி, நீ எதுக்கு இப்ப வந்த? மகாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுடா. என்னடா சொல்ற? எப்படி தெரிஞ்சது? இவ்வளவு அலட்சியமா இருப்ப? நான் ஜாக்கிரதையா தான் இருந்தேன். உபதேசம் பண்றேன்னு சொல்லிட்டு நேத்து நீ ரூமுக்கு வந்து உறக்க பேசி அட்வைஸ் பண்ணல, அது எல்லாமே மகாவுக்கும் கேட்டுருச்சு. இப்ப என்னடான்னா அம்மா கிட்ட வேற எல்லா உண்மையும் சொல்லணும்னு சொல்றா. நீ சொல்லிட்டியா? இல்லடா, ஒரு நாள் டைம் கேட்டிருக்கேன். இத பார் செல்வம், உன் பொண்டாட்டி சொன்னான்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டு உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடாத. அப்படி சொன்ன உங்க அம்மா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அண்ணா இந்தாங்க. அண்ணா, இவர் பேச்செல்லாம் கேட்டு எதையும் வீட்டுல மறைக்காதீங்க. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுங்கண்ணா. ஆமா ஆமா, என் பொண்டாட்டி சொல்றது கரெக்ட் தான். உங்க விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும்ண்ணா. ஏற்கனவே இவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. ஏதோ ஒரு ஆசையில பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலயும் போட்டு இழுக்காம உங்க வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உண்மையை சொல்லிடுங்கண்ணா. இப்போதைக்கு பிரச்சனை இருந்தா கூட பின்னாடி சரியாயிடும்ண்ணா. சரிங்கண்ணா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வரேன். டேய் செல்வம், செல்வம், என் பொண்டாட்டி சொன்னான்னு சொல்லிட்டு உண்மையை போய் உன் வீட்டுல சொல்லி வச்சிடாத. உன் அம்மா எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். உன் அம்மா 10 தீவிரவாதிக்கு சமம். மகா ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினைச்சு நல்லபடியா நடத்துறாங்க. ஆனா இந்த உண்மை தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்ப இதுக்கு என்னதான்டா வழி? எப்பயும் போல ஏதாவது போய் சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். அட போடா, ஏற்கனவே சொன்ன போய் தான் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இதுல இன்னொரு பொய் வேறையா? நீ உண்மையை சொல்றதா இருந்தா ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கணும்டா. இது ரொம்ப லேட்டு. இத பார், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. அம்மா கிட்டயோ பொண்டாட்டி கிட்டயோ உண்மையோ பொய்யோ அத முழுசா சொல்லவே கூடாதுடா. உண்மை பாதி பொய் பாதி மிக்ஸ் பண்ணி தான்டா சொல்லணும். என்னடா நீ ஏதாச்சும் நல்ல அட்வைஸ் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி சொல்ற. டேய், எனக்கு தெரிஞ்சு இதை விட பெஸ்ட் அட்வைஸ் வேற எதுவுமே இல்லடா. அப்படியே பண்ணலாம். இது வேண்டாம், நான் கிளம்புறேன். சொல்லிடு. சரி. ஐயம்மா, அம்மா. என்ன, உன் ஃப்ரெண்ட் போயிட்டாரா? வேலையை கண்டினியூ பண்ணு. இதோ பண்றேம்மா. சீக்கிரம். ஐயப்பா, மம்மி. இந்த வவுச்சர்ல சைன் பண்ணிட்டேன்னா ஸ்ரீ எக்ஸ்போர்ட்ஸ் காமிச்சிடலாம். சரி. மகா, அங்க பாரு. ஏய் நில்லு. எங்க வர? உன்னதான் வேலையை விட்டு தூக்கியாச்சுல. என்னைய வேலையை விட்டு தூக்குன்னு தானே உனக்கு தெரியும். மறுபடியும் வேலைக்கு சேர்த்தது உனக்கு தெரியாதுல்ல. திரும்ப சேர்ந்துட்டியா? யார் உன்னை சேர்த்தது? அஸ்வின் சார். அவர் தான் என்னை மறுபடியும் சேர்த்திருக்காரு. உனக்கு ஏதாவது அதில் சந்தேகம் இருந்தா பின்னால வந்துகிட்டு இருக்காரு, அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏய், அவர் எப்படி உன்னை சேர்ப்பாரு? எதுக்கு போய் சொல்ற இப்போ?
நீ யாருன்னு தெரிஞ்சும் உன்னை வேலைக்கு சேர்ப்பாரா? சைலன்ஸ். என்ன சத்தம்? வேலை நேரத்துல வேலையை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்ன பேசணும்? கொஞ்சம் தனியா பேசணும் சார். உள்ள வா. இது புடி, நான் பேசிட்டு வந்துடுறேன். என்ன விஷயம்? என்ன பேசணும்? சார் நான் வேணா கொஞ்சம் வெளியே நிற்கட்டுமா சார்? நீ இரியா. நீ சொல்லு, என்ன பேசணும்? இவர் வேலையில நிறைய தப்பு பண்ணிருக்காரு சார். நம்ம கம்பெனிலேயே திருடி இருக்காரு. எல்லாம் நாங்க எவிடன்ஸோடயே ப்ரூவ் பண்ணிருக்கோம். வேலையை விட்டு இவரை தூக்குனதே அதுக்காக தான் சார். அப்படி இருக்கும்போது நீங்க இவரை திரும்ப வேலைக்கு எடுத்திருக்கீங்க, எப்படி சார்? இவர் திருட்டுத்தனம் பண்ணாருன்னு நீயே கண்டுபிடிச்சு நீயே அவரை வேலையை விட்டு தூக்கிடுவ. நான் மட்டும் இல்ல சார், அப்பாவும் இங்கதான் இருந்தாரு. உங்ககிட்ட சொல்லிதானே அனுப்பணும். ஒரு கம்பெனில 10 பேர் வேலை செஞ்சா 4 பேர் அப்படி இப்படின்னு தான் இருப்பான். யாருதான் தப்பு பண்ணல? அதுக்காக உன் இஷ்டத்துக்கு வேலையை விட்டு தூக்கிடுவியா?